ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கண்கலங்கி படுத்திருக்கும் என்னை பார்க்க வரமாட்டாயா என் செல்லமே? சாயப்பா, என் வாழ்க்கையே போராட்ட களமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாதா என்று என்னிடம் புலம்பி தவிக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, இவையெல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். கண் கலங்காதே. உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது. இந்த சாயப்பா இதை திரும்ப திரும்ப சொல்வதால் என்னை அலட்சியமாக நினைத்து விடாதே. என்னை எவன் ஒருவன் முழுவதுமாக நம்பி என்னையே சரணடைந்த என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது இல்லை. நிச்சயமாக முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி உனக்காகத்தான் இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்காக இப்பொழுது நல்ல காலம் பிறக்கப் போகிறது, பிறந்துவிட்டது என்று நினைத்துக்கொள். உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. இந்த சாயப்பா கூறுவதை நம்பிக்கையோடு மட்டும் கேட்டுக்கொண்டே இரு. என் செல்லமே, உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். என்னிடமே முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் நீ கேட்க உனக்கு உரிமை இல்லையா? மனம் விட்டு என்னிடத்தில் பேசு. நான் உனக்கு அருள் பாலிப்பேன். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும். நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு, அதை அனுபவித்த பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிடு. சில நேரங்களில் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காததை போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கொள். அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர வேண்டும். ஆனால் பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது. ஏமாற்றமான உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்துவிட்டது. இந்த சாயப்பா சொல்வது சரிதானே? அதனால்தான் எதை நினைத்தும் குழம்ப வேண்டாம் என்று நான் அடிக்கடி உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, கலங்க வேண்டாம். சில இடங்களில் மறதி இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் அந்த ஒரு இடத்தில் விமர்சனம் செய்வதையும் தவிர்த்து விடு. அந்த ஒரு சில இடத்தில்தான் உனக்கான மனப்பக்குவத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள். நீ நினைத்தது, ஆசைப்பட்டது கிடைக்கவே இல்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று இந்த சாயப்பா உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் என்பதுதான் அர்த்தம். அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த சாயப்பா உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் அள்ளித் தருவேன். உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும். நீ உறங்க வந்துவிட்டாலே தலையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் தண்ணீராக ஓடும். நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து வந்துவிட்டேன் என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது. என் செல்ல பிள்ளையே, நீ மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறாய். மனம் பித்து பிடித்தது போல் உனக்கு. ஆம் செல்லமே, அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக
உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. இந்த சாயப்பாவை நம்பியவர்களை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். ஓம் சாய்ராம், ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை சொல்வோரை நிச்சயமாக துன்பத்திலிருந்து அவர்களை நான் வெளியே கொண்டு வந்து விடுவேன். கஷ்டத்திலிருந்து அவர்களை நான் வெளியே கொண்டு வந்து விடுவேன். என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு நான் பாதுகாப்பு வளையத்தில் போட்டு விட்டுருவேன். ஆம் செல்லவே, கவலைப்படாதே. இந்த கஷ்டமான நிலைமை கூடிய விரைவில் நிச்சயமாக மாறும். பொறுமையாக நான் சொல்வதை கவனி. நடப்பதை பொறுமையாக கவனித்துக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையை சிறப்பாக்க நான் நகர்த்தப் போகும் காய் உன் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. ஆம் செல்லமே, மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்திருக்கிறது. நல்லதொரு செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரும். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. மனம் குளிரப் போகிறாய், பூரிப்படையப் போகிறாய், சந்தோஷப்படப் போகிறாய். எதையெல்லாம் நீ நினைத்து வாடினாயோ, உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது நிச்சயமாக கிடைக்கும். உன் கண்ணீரை துடைத்து மனவேதனையை போக்கி நிம்மதியை தர உன் அருகில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை தவிக்க விடுவேனா? உன் நெடுநாள் துன்பத்திற்கு இந்த சாயப்பா முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். யாருக்குமே கெடுதல் நினைக்காத உன் உள்ளம் என் இதயத்தில் உயர்ந்து நிற்கிறது. வழிகள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. முயற்சிகள் இல்லை என்றால் வெற்றிகள் இல்லை. உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறும். முயற்சி வெற்றியாக மாறும். உன் உடல் நலன் தேரும். பணம் பல இடங்களிலிருந்து உன் கரங்களில் வந்து குவியும். இதோ இந்த சாயப்பாவின் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கப் போகிறது. நீ சாயி சாயி என்று என் நாமம் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டுவிடும். உன்னை காக்க உன்னை சுற்றி என் ஆத்மா உலா வந்து கொண்டிருக்கிறது. உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது என் செல்லமே, கவலைப்படாதே. இதோ உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.